ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா 10, 12 படித்த மாணவர்களுக்கு இதுக்கு முன்ன 2-3 வருஷமாட்டு தாபேகா தலைவர் விஜய் அவர்கள் பரிசு பொருட்கள் ஊக்கத்தொகைகள் கொடுத்தனர். இப்போ இந்த ஆண்டு 10, 12 படித்து பாஸ் ஆனவர்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு இதை கேட்க தாவேக்கால ஒருத்தனும் கிடையாதா? இது தவறுன்னு தெரியலையா? அப்போ அரசியலுக்கு நீங்க வரக்கு முன்னாடி மக்களிடம் வாக்க பறிக்க வேண்டி மட்டுமே இந்த போலியான நாடகத்தை நடத்தி இருக்குதியா? இப்போ ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஏன்னா நீங்க அதிகாரத்துக்கு வந்தாச்சு. இனி 5 வருஷத்துக்கு கொடுத்த என்ன கொடுக்காத போன என்ன அந்த எண்ணம் தான் உங்களுக்கு. புரியுதா? நீங்க மக்களுக்கான சேவை செய்ய வந்தவர்கள் கிடையாது. மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய வந்த ஒரு தாவேக்கா கூட்டம் இது. புரியுதா மக்களே? தற்கூரி கூட்டம். அதனால இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஏன் இந்த 10, 12 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இவங்க ஏன் இப்போ ஊக்கத்தொகை கொடுக்கலன்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் சிந்திச்ச வேணும். ஏன் சிந்திச்சானா அப்பதான் உனக்கு புரியும். இவன் மக்களுக்கானவன் கிடையாது, மண்ணுக்கானவன் கிடையாது, மக்களின் சேவைக்கானவன் கிடையாது. புரியுதா? திமுகவோட வழிமுறை. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் பொங்கலுக்கு பைசா கொடுக்காம லாஸ்ட் வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருந்துச்சு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் தான் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் முன்னெடுக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அவரு கண்டிப்பாக கொடுக்கல 10, 12 படித்த மாணவருக்கு. ஆனால் இதுவே அவர் ஆட்சி முடியும் நேரத்தில் கடைசி ஆண்டு கண்டிப்பா கொடுப்பாரு. இவர் போலியான மக்களை ஏமாற்றும் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களை நீங்க தான் சிந்திக்கணும். இவர் ஒரு ஏமாற்றி அரசியல் என்று. பாய், அடுத்த வீடியோல சந்திச்சேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.